ஆக்சுவலாக ஆதவ அர்ஜுனா வந்து விசிகாவிலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் நீண்ட நாட்களாக அமைதியாக தான் இருந்தார். ஸோ இப்போது தாவேகா வந்து எலெக்ஷன் சம்மந்தமாகவும் அந்த கட்சியுடைய கட்டமைப்பை வந்து ரொம்ப தீவிரமாக நடத்திட்டு இருக்காங்க. ஆல்ரெடி டிஎம்கேக்கு 2019 ஒர்க் பண்ணியிருக்காங்க, 2021 ஒர்க் பண்ணியிருக்காங்க, இந்த 2024 வரைக்கும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னதான் வந்து அந்த கட்சியோடு இருந்தாலும் அவருக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி டீம் வந்து ஒன்று இருக்குது. அதில் விஜய் அண்ணா அப்படின்ற ஒரு வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போய் ஒழிச்சாலும் அதோடைய வாய்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக மக்கள்கிட்ட ஆழமாக பதியுது. அதற்கான வரவேற்புகளும் எதிர்ப்புகளும் வந்து சேர்ந்தே வருதுன்னே வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் இவருடைய மீட்டிங் கண்டிப்பாக வந்து 2026 இலக்கு. இன்றைக்கி இருக்கக்கூடிய தாவேகா 2026 இலக்கு வச்சு போயிட்டுருக்காங்க. ஸோ அதற்கு எல்லா வட்டத்தில் இருக்கக்கூடிய ஆதரவையும் தேடுவாங்க. வரக்கூடிய ஆதரவை கண்டிப்பாக அரவணைக்கிறதுக்கு தயாராக இருப்பாங்க. ஸோ இன்றைக்கு அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டாக உள்ளே வந்தாலும் சரி, இல்லை அவர் வந்து கட்சியில் இணைஞ்சு அவர் ஒரு பொறுப்பெடுத்துக்கிட்டு இங்கே செயல்படக்கூடிய ஒரு நபராக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அவருக்கான பேஸை வந்து கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க. சரியாக ஒரு வருஷம் தேர்தலுக்கு வந்துடுது. அடுத்த வருஷம் ஜனவரி எண்டு பிப்ரவரியிலலாம் நம்மளுக்கு தேர்தல் தேதி அறிவிச்சிருவாங்க. ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷன் குரூஷியலாக ஒரு வருஷம் இருக்குது. அவருடைய படம் ஷூட்டிங் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ படம் ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னாலும் சரி, ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு, ஆல்மோஸ்ட் அவர் அரசியலில் இறங்கிட்டார், முழு நேர அரசியல் இறங்கிட்டார். இப்போ கட்சியுடைய கட்டமைப்பு போயிட்டு இருக்கு. இதை தொடர்ந்து தேர்தல் அரசியலில் வாக்கு வங்கி அரசியலுக்காக அவர் வந்து களம் இறங்க போகிறார். நேரடியாகவும் மறைமுகமாகவும் நிறைய பேர் வந்து விஜய் அவர்களுக்கு ஆதரவாகவும் செயல்பட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். 2026 கண்டிப்பாக அவருக்கு தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கக்கூடிய ஒரு இலக்கை வச்சு போயிட்டுருக்காங்க. தமிழ்நாடே அவருக்கு ஆதரவாக திரும்பி தான் ஆகும். டிஎன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலுக்காக தமிழ்நாடு இளைஞர் கட்சியிலேருந்து நரேஷ் அவர்கள் இணைந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம் சார். விஜய் அவர்கள் என்ன பண்ணுறாருன்னு யாராலையும் யூகிக்கவே முடியல. திடீர்னு ஆதவ அர்ஜுனா வந்து விஜய் அவர்களை பார்த்து ஒரு மணி நேரம் மீட்டிங் நடந்ததாக சொல்லப்படுது. அந்த மீட்டிங்கில் என்னென்னலாம் பேசியிருக்காங்க, திடீர்னு எதற்காக ஆதவ அர்ஜுனாவை தமிழக வெற்றி கழகத்துள்ள இணைக்கிறார் சார்? ஆக்சுவலாக ஆதவ அர்ஜுனா வந்து விசிகாவிலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் நீண்ட நாட்களாக அமைதியாக தான் இருந்தார். ஸோ அவருடைய பர்சனல் ஒர்க்ஸ் அப்புறம் அந்த ஸ்போர்ட்ஸில் வந்து அவர் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இப்போது தாவேகா வந்து எலெக்ஷன் சம்மந்தமாகவும் அந்த கட்சியுடைய கட்டமைப்பை வந்து ரொம்ப தீவிரமாக நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இந்த நேரத்தில் ஒரு மீட்டிங் நடந்ததாக சொல்லப்படுது. நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா இதில் தவறு ஒன்றும் இல்லை, அதில் மறைக்கிறதுக்கும் ஒன்றும் கிடையாது. ஸோ வாய்ஸ் ஆஃப் காமன் அப்படின்ற ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிக் ஒரு கம்பெனியாக வந்து ரன் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ ஆர்கனைசேஷனாக ரன் பண்ணிகிட்ருக்காரு. ஆல்ரெடி டிஎம்கேக்கு 2019 ஒர்க் பண்ணியிருக்காங்க, 2021 ஒர்க் பண்ணியிருக்காங்க, இந்த 2024 வரைக்கும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னதான் வந்து அந்த கட்சியோடு இருந்தாலும் அவருக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி டீம் வந்து ஒன்று இருக்குது. ஸோ இங்கே ஃபீல்டு ஒர்க் பண்ணுறதுக்கு முன்ன மாதிரி வந்து அரசியல் திண்ணை பிரச்சாரம் பண்ணக்கூடிய அரசியல் வந்து இன்றைக்கி வந்து எடுப்படலை. ஸோ சோஷியல் மீடியா அது மட்டும் இல்லாமல் இந்த ஓவராலாக வந்து சர்வே எடுக்கிறதுக்கே வந்து ஒரு டீம் வந்து தேவைப்படும். ஸோ அதற்கு இன்றைக்கி கார்ப்பரேட்ஸ் வந்து நிறைய உள்ள வந்துட்டாங்க. அது அப்படி ஒன் ஆஃப் த கார்ப்பரேட் தான் வாய்ஸ் ஆஃப் காமன். ஸோ இன்றைக்கி மக்கள் மைண்டில் என்ன இருக்குது, எப்படி பேசுனா மக்கள்கிட்ட வந்து வாக்குகளை வாங்க முடியும், என்ன பேசலாம், உண்மையிலேயே என்ன பிரச்சனை, அதுக்கான தீர்வு என்ன, இதெல்லாம் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி டீம் வந்து இன்றைக்கி பண்ணுறாங்க. முன்னாடி எப்படி இருக்கும் அப்படின்னா தலைவர்கள் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு 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 க்ளோஸ்டு டீம் இருக்கும். அந்த டீம் வந்து எல்லாத்தையும் வந்து பிளான் பண்ணுவாங்க, எல்லா இடங்களுக்கும் பயணம் பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி வந்து அதற்கான தேவையில்லை. இருந்த இடத்துலேருந்து எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் கேதர் பண்ண முடியுது. டெக்னாலஜி யூஸ் பண்ணி இன்றைக்கி வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியுது. அதில் விஜய் அண்ணா அப்படின்ற ஒரு வாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எங்கே போய் ஒழிச்சாலும் அதோடைய வாய்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக மக்கள்கிட்ட ஆழமாக பதியுது. அதற்கான வரவேற்புகளும் எதிர்ப்புகளும் வந்து சேர்ந்தே வருதுன்னே வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் இவருடைய மீட்டிங் கண்டிப்பாக வந்து 2026 இலக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை நோக்கி தான் இருக்கும் அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை. ஆனால் அதுக்காக அவர் கட்சியில் இணைய போகிறாருன்ற அளவுக்கு பேசுகிறாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியல சார். இப்போ வந்து அவர் கட்சியில் இணைந்தாருன்னா யாரோட போஸ்டிங் அவருக்கு கொடுக்கப்படும்? ஏன்னா வந்து ஒரு உரையில் 2 கத்தி இருக்க முடியாது. எல்லாருமே சொல்கிற விஷயமும் அதுதான். ஜான் ஆரோக்கியசாமியை எடுப்பாங்களா இல்லை புஷி ஆனந்த் அவர்களே எடுப்பாங்களா? இதுதான் சார் எல்லாருக்கும் ஒரு கேள்வியாகவே இருக்குது. ஸோ இப்போது அவர் வந்து விசிகாவில் சேர்ந்தார். விசிகாவில் வந்து ரொம்ப காலம்லாம் கிடையாது, ரீசெண்டாக தான் சேர்ந்தார். அவர் சேரும்போது யாருடைய பதவி எடுத்துகிட்டு அவருக்கு துணை பொதுச் செயலாளர் பதவி கொடுக்கல. ஸோ ஒன் ஆஃப் த துணை பொதுச் செயலாளராக அவரையும் அறிவிச்சாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ டிஎம்கே மாதிரி ரொம்ப ஆர்கனைஸ்டாக அவங்களுடைய கிளைகளை வளர்ந்து நிற்கக்கூடிய ஆலமரம் மாதிரி இருக்கக்கூடிய கட்சிகள்லேயே வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு இன்னொரு பொதுச் செயலாளர் ஆட் பண்ணுவாங்க, துணை பொதுச் செயலாளர் ஆட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து போஸ்டிங்ஸை ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து வரையறையே கிடையாது. ஸோ ஒரு தொகுதிக்கு ஒரு எம்எல்ஏ தானே ஒரு எம்எல்ஏ தான். நீங்கள் வந்து இன்னொரு எம்எல்ஏவை சேர்க்க முடியாது. 2 எம்எல்ஏக்கள் 2 தொகுதிக்கு ஒரு எம்எல்ஏக்கள் இருந்த காலம்லாம் போயிடுச்சு. ஸோ இப்போது அந்த மாதிரி வந்து ஸ்ட்ரிக்டாக இதுக்கு வந்து ஒரு போஸ்டிங்க்கு ஒரு ஆள் தான் அப்படின்றது கிடையாது. கட்சியுடைய கட்டமைப்பை பொறுத்து மாறும். ஸோ அப்படி இங்கே நீங்கள் நிறைய பேர் கேட்குற மாதிரி பொதுச் செயலாளருடைய பதவியை வந்து பறித்து இவருக்கு கொடுக்க போகிறாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு கேம் நடக்குது.
இல்லைனா வந்து இப்போ ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இருக்கக்கூடிய ஜான ஆரோக்கியசாமி அண்ணன் அவருடைய இடத்துக்கு வந்து இவர் போக போகிறாரு, அவரை வந்து கழட்டி விட போகிறாங்க. ரீசெண்டாக வந்து அந்த ஆடியோஸ் இந்த பிளா 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 இதெல்லாம் வந்து வச்சு ஸ்பெகுலேஷன்ஸாக பேசப்படுது. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய தாவேகா 2026 இலக்கு வச்சு போயிட்டுருக்காங்க. ஸோ அதற்கு எல்லா வட்டத்தில் இருக்கக்கூடிய ஆதரவையும் தேடுவாங்க. வரக்கூடிய ஆதரவை கண்டிப்பாக அரவணைக்கிறதுக்கு தயாராக இருப்பாங்க. ஸோ இன்றைக்கு அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டாக உள்ளே வந்தாலும் சரி, இல்லை அவர் வந்து கட்சியில் இணைஞ்சு அவர் ஒரு பொறுப்பெடுத்துக்கிட்டு இங்கே செயல்படக்கூடிய ஒரு நபராக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அவருக்கான ஸ்பேஸை வந்து க்ரியேட் பண்ணி கொடுப்பாங்க. வேறு யார்கிட்டேருந்து எடுத்து கொடுக்க மாட்டாங்க. கொடுக்குறதா இருந்தால், நான் இன்னமும் சொல்கிறேன், அது உறுதிப்படுத்தப்படாத தகவல் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஏன்னா விசிகாலேருந்து வெளியே வந்தப்போ நம்ம பேசணும், அவர் வந்து தாவேக்கால இணையறதுக்காக தான் வெளியே வந்தாரா அப்படின்லாம் நம்ம பேசணும் நம்ம சேனல்லையே. ஸோ அது எல்லாமே இன்னமும் உறுதிப்படுத்தப்படலை. அவருமே அதை தெளிவுபடுத்தியிருந்தார். ஏன்னா நான் இன்னொரு கட்சியில் போயிட்டு நான் பதவி வாங்கி நாங்கள் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு கிடையாது. எனக்கு ஒரு கம்பெனி இருக்குது, நான் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி நான் பண்ணிகிட்ருக்கேன், நான் அதை எடுத்து பண்ண போகிறேன் அப்படின்னு ஆதவ அர்ஜுனா தெளிவாக சொன்னார். ஸோ விஜய் அவர்களுக்கு இன்றைக்கு ஆதவ அர்ஜுனாவுடைய சப்போர்ட் தேவை அப்படின்னா எல்லோருடைய சப்போர்ட்டும் தேவை. நாளைக்கு நீங்கள் போய் இணைஞ்சிங்க அப்படின்னாலும் உங்களையும் வரவேற்று சேர்த்துக்க தான் போகிறாங்க, நான் போய் இணைஞ்சேன் அப்படின்னா என்னையும் வரவேற்று சேர்த்துக்க தான் போகிறாங்க. ஸோ அவர்களுக்கு ஆதரவு வட்டம் தமிழ்நாடு முழுக்க வளரணும், அதனுடைய எண்ணம் தான். இன்றைக்கி அவர் சேர்ந்தாலும் அதில் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஓகே சார், இப்போ விசிகாவிலேருந்து வெளியில் வந்திருக்காரு ஆதவ அர்ஜுனா, அவர்களை வந்து விஜய் அவர்கள் ஏற்றுப்பாரா? ஏன்னா வந்து வெளியில் எல்லாருமே பேசக்கூடிய விஷயம் என்னென்னா, விஜய் அவர்கள் கட்சியை அழிக்க தான் ஒரு கருப்பாடு இருக்குன்ற மாதிரி எல்லாருமே சொல்லப்படுது. இந்த வகையில் இருக்கும்போது ஆதவ அர்ஜுனா விஜய் அவர்கள் ஏற்றுப்பாரா? இல்லை, எல்லா கட்சிகள்லையுமே பார்த்திங்கன்னா கருப்பாடுகள் உள்ளவே இருக்கும். ஸோ வெளியே இருந்து ஒரு கருப்பாடு புதுசாக உள்ளே வர முடியாது. அப்படியே வந்தாலும் ரொம்ப நாள் தாக்கு பிடிக்க முடியாது. ஸோ இவர் வந்தாலும் கண்டிப்பாக ஏற்றுவார். இப்போது அவர் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், சப்போஸ் ஆதவ அர்ஜுனா உண்மையிலேயே வந்து ரெடி டு ஜாயின் வித் டிவிகே அப்படின்னா, ஸோ அதுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டுறாரு அப்படின்னா விஜய் அவர்கள் ஏற்றுக்குவார். என்ன ஒரே ஒரு விஷயம் யோசிப்பாங்க அப்படின்னா, தலைமைக்கு கட்டுப்பட்டு செயல்படணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பேசிக்காக எல்லாருக்குமே வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை தான். ஏன்னா ஒரு கட்சியை கட்டமைச்சு அதை வந்து வழிநடத்தி கொண்டு போகிறது அப்படின்றது சாதாரண விஷயம் இல்லை. சாதாரணமாக உள்ளே வந்துட்டு அதை வந்து உடைக்கிற வேலைகளை வந்து தெரியாமலும் சிலர் செய்வாங்க, தெரிஞ்சே சிலர் செய்வாங்க. ஸோ அதற்கான வழிகளை வந்து இங்கே வந்து ஏற்படுத்தி கொடுக்க மாட்டாங்க அப்படின்றது என்னுடைய எதிர்பார்ப்பு. ஸோ இங்கே தாவேகாவுக்குள்ளே ஆதவ அர்ஜுனா உள்ளே போயிட்டு அங்கே ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்றதுல எனக்கு முரண் இருக்குது. ஏன்னா விசிகாவில் ஏற்பட்ட முரண் பார்த்திங்கன்னா, திமுகவுடைய கூட்டணியில் விசிகா இருக்குது. ஸோ கூட்டணியில் இருக்கும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தங்களுடைய சொந்த கட்சியின் உறுப்பினர்கள் கொடியேற்றுறதுக்கு கூட அனுமதிக்கல. இதை பற்றி நம்மளால் பேச முடியல வெளியே. இது ஒரு பிரச்சனை. ஒடுக்கப்பட்ட தலித் மக்களுக்கு இழைக்கப்படக்கூடிய அநீதிகளை எதிர்த்து குரல் கொடுக்கவோ போராடவோ முடியல. வேங்கவேல் பிரச்சனையில் இன்றைக்கும் பாருங்கள், இன்றைக்கும் அவர்கள் குற்றம் சாட்டியிருக்காங்க, அவர்கள் தான் குற்றவாளிகளான்னு தெரியல. அதற்காக ஒரு ஸ்ட்ராங்காக வந்து ஒரு போராட்டம் நடத்தி ஒரு எதிர்ப்பை தெரிவிக்க முடியல. ஸோ கூட்டணியில் கட்சியில் இருந்துக்கிட்டு இதெல்லாம் நம்மளால் செய்ய முடியல, ஏன் இருக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி தான். ஸோ இது வந்து ஒரு நியாயமான கேள்வியாக தான் நான் பார்க்குறேன். ஸோ அவருடைய கருத்துலேருந்து இது தாவேகாவில் இதே கேள்விகள் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இன்றைக்கி திருமாவளவன் அவர்கள் இந்த கூட்டணியில் தான் நம்ம இருக்கணும் அப்படின்றதுல எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதற்கு கேள்வி கேட்டால் நாங்கள் கூட்டணியில் உறுதியாக இருக்கிறோம் அப்படின்ற பதில் திருமாவளவன் கிட்டேருந்து வருது. ஸோ அதை வந்து இங்கே நம்ம எதிர்பார்க்க தேவையில்லை. ஏன்னா மக்கள் பிரச்சனைகளில், அன்றாடம் நடக்கக்கூடிய பிரச்சனைகளில் 100% விஜய் அண்ணா அவர்கள் மக்கள் பக்கம், பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் நிற்பார் அப்படின்றது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அங்கே பிரச்சனை வரக்கூடிய வகையில் இவர் பேச வேண்டிய தேவையும் ஏற்படாதுன்னு என்னோட பார்வை. ஓகே சார், இப்போ கட்சி ஆரம்பித்து 1 வருஷம் ஆயிடுச்சு. யார் யாருக்கெல்லாம் போஸ்டிங் கொடுக்குற மாதிரி இருக்குது? இப்போ நம்ம தொண்டர்களை வச்சு போஸ்டிங் கொடுக்க போகிறாங்களா, இல்லை இந்த ஜாதி வாரியை வச்சு போஸ்டிங்லாம் கொடுக்க போகிறாங்களா சார்? எதற்காக இதை கேட்குறேன்னா, ஏன்னா ஜாதிக்கு தான் முக்கியத்துவம் தமிழக வெற்றி கழகம் கொடுக்க போகுதுன்னு சொல்லி ஒரு டாக் போயிட்டுருக்குல்ல, அதனால தான் இந்த கேள்வி கேட்குறேன். சரி, இங்கே வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை கொளுத்தி போட்டு அதை வந்து தேவையில்லாமல் விவாத பொருளாக வந்து மாற்றிடுறாங்க. அதற்கு எந்த ஒரு முகாந்திரமுமே இருக்காது. அந்த மாதிரி தான் நீங்கள் இந்த கேள்வியை நான் பார்க்குறேன். ஸோ இங்கே வந்து முதல் கட்டமாக கட்சி ஆரம்பித்து 1 வருஷம் ஆயிருக்கு. கட்சி ஆரம்பித்தப்போவே வந்து 5 தலைமை நிலைய பொறுப்பாளர்களை அறிவித்தாங்க. மாநில பொறுப்பாளர்கள் இவங்க தான் அப்படின்னு சொல்லி அறிவித்தாங்க. மாநில தலைவர், பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லிட்டு பொருளாளர் எல்லாரும் அறிவித்தாங்க. அதை தொடர்ந்து இப்போ தான் 2 கட்டங்களாக மாவட்ட செயலாளர்களை அறிவிச்சிட்டு வராங்க. ஸோ ஒரு மாவட்டத்தங்களை ஒரு மாவட்டத்தையும் 3 4 அந்த மாதிரி வந்து அவர்களுடைய ஆளுமைக்கு ஏற்ப பிரிச்சுக்கிறாங்க. அதில் மாவட்ட செயலாளர்களை அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து இன்னும் போக போகுது. முதல் கட்டமாக மாவட்ட செயலாளர்களை ஃபஸ்ட்டு ஃபில் பண்ண போகிறாங்க. அதன் மூலமாக மாவட்ட செயலாளர்கள் மூலமாக தான் அவங்களுடைய தொகுதி, பகுதி, கிளை, வட்டம் எல்லாத்துக்கும் வந்து ஆளுங்க வந்து ஃபில் பண்ண போகிறாங்க. ஸோ அதற்கான டேட்டாஸ் அவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க. டேட்டாஸில் அவங்க கேட்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். ஸோ இது எந்த இடத்துலையுமே நீங்கள் எந்த ஜாதின்றது கேட்கல.
அவங்களுடைய எல்லா ஃபார்ம்ஸும் நான் பார்க்குறேன். அண்ட் தென் ஜாயின் பண்ணக்கூடியவர்கள் அவர்களுடைய ரெஃபரன்ஸ் மூலமாக என்கிட்ட சில டவுட்ஸ்லாம் கேட்குறாங்க. ஸோ அவங்கக்கிட்டேயும் நான் வந்து பார்க்குறேன். அதில் வந்து எந்த இடத்துலையுமே ஜாதின்ற ஒரு விஷயம் எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. நீங்கள் இந்த மாதிரி வெளிப்படையாக ஒரு 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 ஓப்பனாக வந்து ஒரு ஃபோரமில் நீங்கள் வந்து வெப்சைட்டில் போய்ட்டு ஜாயின் பண்ணலாம் மெம்பர் ஆகிறதுக்கு அப்படின்றதுக்கு வந்து ஓப்பனாக கொடுக்கக்கூடியது தாவேகா. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள், அதாவது விஜயண்ணா பொறுத்த வரைக்கும் பர்ஃபெக்ஷன் ரொம்ப பார்க்குறாரு. ஸோ எந்த ஒரு சர்ச்சையும் எந்த ஒரு விமர்சனமும் வந்துடக்கூடாது, நம்ம விஷயத்தில் கரெக்டாக இருக்கணும் அப்படின்றத தெளிவாக இருக்கார். விமர்சனங்கள் வரும், அதில் வந்து பொய்யான விமர்சனங்கள் இருக்கும், அவதூறுகள் இருக்கும், அதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை, நீங்கள் கடந்து போங்க அப்படின்றது நம்ம ரொம்ப நாள் முன்னாடியே அவர் சொல்லி கேட்டிருக்கோம். ஸோ இப்போவும் அவர் அதை தான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காரு. ஸோ பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கணும் அப்படின்றதுல அவர் தெளிவாக இருக்கார். ஸோ சமீபத்தில் வந்து காசு வாங்கிட்டு பதவி கொடுக்குறாங்க அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு வந்தது. உடனே அவங்க சைட்லேருந்து அதுக்கு ரியாக்ஷன் வந்துருச்சு. யாராவது பதவிக்கு காசு வாங்கிட்டு இந்த மாதிரி பதவி போடுறீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம் அப்படின்னா எந்த ஒரு பாரபட்சம் இல்லாமல் தூக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்பொழுதைக்கு கட்சிக்கு மக்கள் இயக்கமாக இருந்த முன்னாடியிலிருந்தே யாரெல்லாம் உழைச்சிக்கிட்டு இருக்காங்களோ, யாரெல்லாம் அந்த கெப்பாசிட்டி இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு பதவிகள் வழங்கிட்டு இருக்காங்க. ஸோ மென்மேலும் அடுத்து இப்போ பிப்ரவரி மாதம் அவருடைய ஓராண்டு நிறைவு வருது, 2ஆம் ஆண்டு அடி எடுத்து வைக்கிறாங்க. ஸோ கொள்கை தலைவருடைய சிலைகள் திறக்கப்படுவதாக சொல்கிறாங்க. ஸோ அன்னைக்கு இன்னும் முக்கியமான போஸ்டிங்ஸ்லாம் அறிவிச்சுட்டு இன்னும் பல அறிவிப்புகள் வரப்போதாக சொல்கிறாங்க. ஸோ மேலும் ஒரு வருஷம் கரெக்டாக சரியாக ஒரு வருஷம் தேர்தலுக்கு வந்துடுது. அடுத்த வருஷம் ஜனவரி எண்டு பிப்ரவரியிலலாம் நம்மளுக்கு தேர்தல் தேதி அறிவிச்சிருவாங்க. ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷன் குரூஷியலாக ஒரு வருஷம் இருக்குது. அவருடைய படம் ஷூட்டிங் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ படம் ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னாலும் சரி, ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு, ஆல்மோஸ்ட் அவர் அரசியலில் இறங்கிட்டார், முழு நேர அரசியல் இறங்கிட்டார். இப்போ கட்சியுடைய கட்டமைப்பு போயிட்டு இருக்கு. இதை தொடர்ந்து தேர்தல் அரசியலில் வாக்கு வங்கி அரசியலுக்காக அவர் வந்து களம் இறங்க போகிறார். சுற்றுப்பயணங்கள் இருக்குது, மாவட்டம் தோறும் அவர் போகிறதுக்கு முன்னாடி மாவட்ட செயலாளர் அறிவிச்சுட்டு தான் அங்கே போகிற மாதிரி இருக்குது. ஒரு மாவட்டங்களுக்கும் அவர் போகும்போது யார் இந்த மாவட்ட செயலாளர், யார் இந்த மாவட்டத்துக்கு தலைவர் அப்படின்றத அவர் ஐடென்டிஃபை பண்ணி மக்களுக்கு காட்ட போகிறாரு. அவங்க மூலமாக அந்த மாவட்டங்களில் கட்சியுடைய வளர்ச்சி பணிகளை அவங்க செய்ய போகிறாங்க. இதை தாண்டி வாக்கு வங்கி அரசியல் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஸ்ட்ராட்டஜிஸ்ட் உள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. நேரடியாகவும் மறைமுகமாகவும் நிறைய பேர் வந்து விஜயண்ணா அவர்களுக்கு ஆதரவாகவும் செயல்பட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். 2026 கண்டிப்பாக அவருக்கு ஆட்சியில் அமர்த்துவதற்கான எல்லா வேலைகளும் இருக்குது. என்ன கூட சிலர் கேட்டாங்க, என்னப்பா நீங்களும் விஜய் ஆதரவாளர் அப்படின்னு சொல்கிறீங்க, அப்படி தாவேக்கு ஆதரவாளர்னு சொல்கிறீங்கன்ட்டு. நான் அவங்ககிட்ட தான் சொன்னேன், தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கக்கூடிய ஒரு இலக்கை வச்சு போயிட்டுருக்காங்க. தமிழ்நாடே அவருக்கு ஆதரவாக திரும்பி தான் ஆகணும், அதற்கான வேலையை போயிட்டுருக்கு. ஸோ எங்களை மாதிரி நிறைய பேர் நேர்மையை நோக்கி விஜயண்ணாவை நோக்கி பயணிக்க போகிறாங்க. அவர்களுக்கான வெற்றி கண்டிப்பாக வந்து சாத்தியக்கூறாக இருக்கும். எல்லோரும் ஆதரவாக வருவாங்க அப்படின்றத என் தரப்புன்னு சொல்லியிருக்கேன். ஸோ மக்களும் அதை மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க. அது விஜயண்ணாவால் கொடுக்க முடியுன்றதை நம்புகிறாங்க. 2026 கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு சகாப்தம் படைக்கப்படும் நான் நம்புகிறேன். இல்லை சார், இப்போ தொண்டர்கள் மத்தியில் ஒரு கேள்வி இருக்குது. என்னன்னா, ஜான் ஆரோக்கியசாமி அவர்கள் புஷி ஆனந்த் மீது ஒரு குற்றச்சாட்டு வச்சாருன்னு சொல்லிட்டு ஒரு ஆடியோவே ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுனா வந்து இணைகிறாரு. விஜய் அவர்களை ஏற்றுக்கொண்டாலும் புஷி ஆனந்த் தரப்பில் எப்பேற்பட்ட அரசியலாக இது இருக்கும்? இல்லை, நீங்கள் மக்கள் இயக்கமாக இருந்த போதுலேருந்து பாருங்கள், அந்த இவ்வளோ ஒரு மேன் பவரை வந்து நீங்கள் வந்து ஸ்டேபிளாக வந்து வழி நடத்திட்டு வர்றது அப்படின்றது இருக்கு இல்லையா, அது ஒரு மிகப்பெரிய ஸ்கில். நீங்கள் வந்து ஒரு குற்றச்சாட்டு, ஒரு ஆடியோ இதெல்லாம் வரத்தான் செய்யும். அது வந்து பொய்யாக இருக்கலாம், இல்லை உண்மையாக கூட இருக்கலாம். அதெல்லாம் வந்து இந்த ஒரு வளர்ச்சியோ இல்லை வந்து கட்சியை வந்து சிதைச்சிரும் அப்படின்னு. இல்லை சார், இப்போ என்னோட கேள்வி என்னென்னா, இவங்க 2 பேரும் இணைந்து, அதாவது ஜான் ஆரோக்கியசாமியும் ஆதவ் அர்ஜுனும் இணைந்து புஷி ஆனந்த் அவர்களை வெளியே அனுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை, நான் அதை தான் சொல்ல வந்தேன். இப்போ வந்து இவ்வளோ பெரிய மேன் சோர்ஸை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் ஹேண்டில் பண்ணி கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். சரி, இதை வந்து அவங்க ஸ்ட்ராட்டஜிக் டீமால் வந்து பண்ண முடியாது. அவங்களால வந்து ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வந்து என்னென்ன கொடுக்க முடியுமோ சர்வே எடுத்து இங்கே என்ன தேவை, இந்த தொகுதியில் என்ன பண்ணலாம், இந்த தொகுதியில் எப்படி வேலை செய்யலாம் அப்படின்றத சொல்லுவாங்க. தவிர யாரை வைக்கணும் யாரை வைக்கக்கூடாது அந்த ஒரு ஒரு பொசிஷனுக்கு வந்து அவங்க போக மாட்டாங்க. பொதுச் செயலாளர் அப்படின்னும்பொழுது களத்தில் இறங்கி செயல்படக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். கட்சியில் பொதுச் செயலாளர்னால் அந்த கட்சியினுடைய ஒட்டுமொத்த கட்டமைப்பையும் தன்னுடைய கண்ட்ரோலில் வைத்திருக்கக்கூடிய ஒரு நபருக்கு தான் அந்த போஸ்டிங் வந்து சரியாக இருக்கும். அதை சரியாக செய்கிறாரு ஆனந்தனா அப்படின்னு நான் பார்க்குறேன். ஏன்னா இன்றைக்கி வந்து எல்லார் கையிலையும் அது போயிடுச்சு அப்படின்னா அது வந்து கண்ட்ரோல் இல்லாமல் போயிடும். ஸோ அன்கண்ட்ரோல்டு ஒரு நிலைமை வந்துருச்சு அப்படின்னா கட்சியை வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஒரு சிலர் வந்து எனக்கு தேவையானதை செய்யலை அப்படின்றதுக்காக வேணும்னே வந்து சின்ன முடிஞ்சு விடுவாங்க. சிலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா தனக்கு பதவி கிடைக்கலன்றதுக்காகவே வேறு கட்சிக்கு போகிறதா அதை மிரட்டல்கள்லாம் வரும். ஸோ இதெல்லாம் கட்சிக்குள்ளார நடக்கக்கூடிய சில விஷயங்கள். அதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஆனந்தன் அவர்கள் சரியாக இருப்பார். அவரை தான் வச்சிருப்பாங்க அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை. எங்களோடு இணைந்து பல்வேறு தகவலை பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி சார். நன்றி.